ஹாய். ஸோ நாம் சைல்ட்ஹுட்டில் இருக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் அவங்க எல்லாமே எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறது, உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ், த மேனரிசம் அண்ட் த பர்டிகுலர்லி செல்ஃப் கான்ஃபிடென்ட், அந்த ராப்போர்ட் பில்ட், இது எல்லாமே மிரர் முன்னாடி நீங்கள் பேசணும், மிரர் முன்னாடி நின்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். So that makes you more strong and strengthen of your performance during the stage talk or stage speech or whatever it is maybe. நீங்கள் ஸ்டேஜில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை ஒரு டைம் வந்து மிரர் முன்னால் நின்று நீங்கள் டெமோ பார்த்தீங்கன்னா தட் கிவ்ஸ் யூ சம் கரெக்ஷன்ஸ். நீங்கள் பாடி மேனரிசம் எப்படி நிற்கணும், என்ன ஆட்டிடியூட்ஸில் இருக்கணும், என்ன பொசிஷன்ஸில் நிற்கணும், எவ்வளோ மணி நேரம் அந்த டாக்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அல்லது ஆங்கரிங் பண்ண போகிறீங்களா. ஸோ இது எல்லாமே தி ஹோல் கண்டென்ட் அண்ட் தியரி நீங்கள் ஒரு மிரர் முன்னால் நின்று நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதில் வந்து கரெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தட் கிவ் யூ சம் ராப்போர்ட், தட் கிவ் யூ சம் ஸ்ட்ராங் அண்ட் கரெக்ஷன்ஸ் இன் யுவர் பாடி போஸ்டர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். இது எல்லாமே ஒரு பவர் ஆஃப் மிரர் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். இது நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆக்சுவலி இது தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தி பவர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் பர்செப்ஷன் சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அவரோட புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே கிளினிக்கலாக நம்ம பார்க்குறது அண்ட் சைக்கலாஜிக்கலாக பார்க்குறது எல்லாமே ப்ராக்டிக்ஸ் பேஸ்டு ரிசர்ச்சாக ப்ரூவ் பண்ண மெத்தட்ஸ் தான். ஸோ ப்ரூவ்டு மெத்தட்ஸ் ஆல்வேஸ் ஒர்த்தாக இருக்கும் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய கிட்ஸுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் மற்றவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், இது எல்லாமே இந்த ஆட்டிடியூட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ முடிஞ்சால் அந்த புக்கையும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே கிடைக்கிது சரிங்களா. ஸோ அந்த ஆத்தர் பேர் டாக்டர் ராபர்ட் செல்லடியன் சொல்லிட்டு, ஹீஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் பட் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டைட்டில் வந்து தி பவர் ஆஃப் மிரரிங்கிறது இருக்கும். சும்மா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிப்பாங்க, இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஹியூமன் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னவாக இருக்கும், என்ன மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.